ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கு பேரிச்சம்பழ உருண்டை எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம் வாங்க. உருண்டைக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். பேரிச்சம்பழத்தில் இருக்கிற சீடெல்லாம் எடுத்துட்டு தனியாக பேரிச்சம்பழத்தை எடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்தது வறுத்த பயறு தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்தது பாதி தேங்காயை துருவி பொன்னிறமாக வறுத்து எடுத்திருக்கிறேன். 1 கப் ரவை, இதையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது 1/2 கப் சீனி. உருண்டையை எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம். ஒரு உரல் ஒன்று எடுத்து அதில் ரவை, தேங்காய் பூ, சீனி, பயறு, பேரிச்சம்பழம் அவ்வளோத்தையும் அந்த உரலில் போட்டு பேரிச்சம்பழம் நல்லா அந்த சீனி, பயறு, தேங்காய் பூ எல்லாத்தையும் நல்லா நசிஞ்சு வர மாதிரி நன்றாக இடித்து எடுக்கும். இந்த பதத்துக்கு வந்த பிறகு வெளியில் எடுத்து வச்சுட்டு மிச்சமாக இருக்கிற பொருட்களையும் இதே மாதிரி இடித்து எடுத்து கொள்ளுங்கள். பிறகு இடித்த கலவையை தேசிக்காய் பழ அளவில் உருட்டி கொள்ளுங்க. உருண்டையை பொரிச்செடுக்கிறதுக்கு கோட்டிங்காக பச்சை அரிசிமா அல்லாட்டி கோதுமைமா நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நான் பச்சரிசி மாவை கரைச்சி வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு உருண்டையும் அதில் போட்டு பொரிச்செடுக்க போகிறேன். நான் எல்லாத்தையும் பொரிச்செடுத்துட்டேன். இப்படி அழகாக பொன்னிறமாக வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.